மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். மிஸ்ஸஸ் ராமனின் இனிய கணித மேக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் மிஸ்ஸஸ் ராமன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் இடைப்பருவத் தேர்வு பாடப்பகுதியில்பா செகண்ட் மிட்டம் டெஸ்ட் சிலபஸ். செகண்ட் மிட்டம் டெஸ்ட் சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மற்றும் நவம்பர் மந்த்துக்குரிய பாடப்பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்கப்பா. அந்த பாடப்பகுதிகள் தான். அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். நமக்கு மிட்டம் டெஸ்ட்டுக்கு சாப்டர் 3 இருக்குப்பா. சாப்டர் 3ல் வந்து எக்ஸசைஸ் 3.16லேருந்து 3.20 வரைக்கும் இருக்குது. எக்ஸசைஸ் 3.16ல் வந்து கிராஃப் இருக்குப்பா. கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா 13 கிராஃப் வந்து எக்ஸசைஸ்லையும் 7 வந்து எக்ஸாம்பிள் சம்மில் இருந்தும் இருக்குது. ஆக மொத்தம் 20 கிராஃப் வந்து நம்ம படிக்கணும். எக்ஸசைஸ் 3.20ல் வந்து 1 மார்க் கொஷின்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா 13 to 20 அந்த 1 வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். டோட்டலி 8 1 வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு சாப்டர் 4th சாப்டரில் பித்தாகரஸ் தியரம் இருக்குப்பா. பித்தாகரஸ் தேற்றம் மறக்காமல் படிச்சுக்கோங்க. அப்புறம் பயிற்சி 4.3 4.4 4.5 இத்தனை பயிற்சிகள் இருக்கின்றன. இதில் எக்ஸசைஸ் 4.4ல் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி இருக்கும். ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா 6 சம் வந்து எக்ஸசைஸில் இருந்தும் 3 வந்து எக்ஸாம்பிளில் இருந்தும் இருக்கும். ஆக மொத்தம் 9 ஜாமெட்ரி இருக்குது நமக்கு தேர்வுக்கு. அப்புறம் 4.5ல் 1 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். 1 மார்க் கொஷின்ஸ் வந்து நம்ம 8லேருந்து 15 வரைக்கும் உள்ள 1 வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஆக மொத்தம் டோட்டலி 8 1 வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சாப்டர் 6 6வது சாப்டரில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.2 6.3 6.4 இது ஃபுல்லாகவே இருக்குது. அப்புறம் எக்ஸசைஸ் 6.5 அதாவது 1 வேர்டு கொஷின்ஸ் உள்ள எக்ஸசைஸில் 10லேருந்து 15 வரைக்கும் உள்ள 6 1 வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அப்புறம் சாப்டர் 7ல் எக்ஸசைஸ் 7.1 அண்ட் 7.2 மட்டும்தான்ப்பா இருக்குது. அப்புறம் எக்ஸசைஸ் 7.5ல் 7.1 அண்ட் 7.2க்குரிய 1 வேர்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதாவது பயிற்சி 7.5ல் 1 முதல் 8 வரை உள்ள 1 வேர்ட்ஸ். ஆக மொத்தம் 1 வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 6 8 இங்கே ஒரு 8 ஆக மொத்தம் 30 1 வேர்ட்ஸ் மட்டும் தான்ப்பா. மிட்டம் டெஸ்ட் வந்து ஒரு 50 மதிப்பெண் தேர்வு தான்ப்பா. 50 மார்க் டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் 50க்கு 18 மதிப்பெண்கள் எடுத்தாலே பாஸ் ஆகிடலாம். நீங்கள் வந்து மிட்டம் டெஸ்ட்டில் ஈஸியாக பாஸ் ஆகுறதுக்கு அட்லீஸ்ட் இந்த பகுதி மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து இந்த மிட்டம் டெஸ்ட்டுக்கு கிராஃபும் இன்க்ளூட் ஆகிருக்கு, ஜாமெட்ரி இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு எப்படி கொஷின்ஸ் வரலாம் அப்படின்னா, கிராஃப்லேருந்து ஒரு கொஸ்டின் அல்லது ஜாமெட்ரிலேருந்து ஒரு கொஷின் ரெண்டுமே கொடுத்து ஒன்று எழுத சொல்கிற மாதிரி இருக்கலாம். அதனால் நீங்கள் கிராஃப் அல்லது ஜாமெட்ரி ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நல்லா தரவாக வச்சுக்கோங்க. கிராஃப் பார்க்குறதா இருந்தால் 20 கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஜாமெட்ரி பார்க்குறதா இருந்தால் 9 கணக்குகள் பார்த்தா போதும். ஏதாவது ஒன்று தரவாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு 8 மார்க்கு கிடச்சிரும். 1 மார்க்கு நம்ம பார்த்த மாதிரி 30 1 மார்க்கு தான் இருக்குது. அது 30 நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து 7 மார்க் வந்துடும். ஸோ 8 + 7 15 மார்க்ஸ் இதிலே வந்துருச்சு. பித்தாகரஸ் தேற்றம் ரொம்ப முக்கியம்ப்பா, அது படிச்சுக்கோங்க. ஒருவேளை பித்தாகரஸ் தேற்றம் பரீட்சையில் வந்து நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றத்தையும் சேர்த்து 20 மார்க் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அணிகள் மேட்ரிசஸ் எக்ஸசைஸ் 3.17லேருந்து 3.19 வரைக்கும் இந்த மேட்ரிசஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3.17 எக்ஸசைஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறையா 2 மார்க் கொஷின்ஸ் அதுலேருந்து கேட்பாங்க. அப்புறம் 3.19லலாம் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. அதுவுமே நீங்கள் ஜஸ்ட் நோட்டை ரெஃபர் பண்ணிங்கனாலே எழுதிடலாம். அந்தளவுக்கு எளிமையான கேள்விகளாக தான் இருக்கும். இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்லே வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லோரும் சிறந்த முறையில் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் மாணவர்களே.